Hey guys, welcome to my channel. இன்னையோட ஸ்பெஷல் டிஷ் வரன் பாத். வரன் பாத் பருப்பு குழம்பு ரைஸும். அதுக்கு தேவையான பொருள் துவரம்பருப்பு 1 கப், 1 கப் வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமா ஜீரகம், மஞ்சள் தூள், பச்சை மிளகா ஒரு 7-8 எடுத்துருக்கிறேன், ஒரு 20 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி இலை ஒன்றும் பாதியமாக நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இது தட்டி போடணும், மிக்சியில் அரைச்சிடாதீங்க. தட்டி போட்டால் தான் வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா தட்டி எடுத்துக்குவோம். குக்கரில் பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. ஒரு 3 விசிலுக்கு பருப்பை வேக வச்சுருக்குறோம். இப்போ வாங்க இதை எடுத்துடலாம் வெளியே. பருப்பு எடுத்தாச்சு, பருப்பு வெளியே எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த பருப்பில் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுருவோங்க. ஸ்பூனாலே நீங்கள் கிளறி விட்டாலே போதும், ஏன்னா பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. அதே குக்கரை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. குக்கரில் நான் ஏற்கனவே தண்ணி விட்டு அதுக்கு மேலே தான் சட்டி வச்சு பருப்பை வேக வச்சுருந்தேன். அதனால் எனக்கு குக்கர் நீட்டாக தான் இருந்தது. அதை திரும்ப கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே ஜீரகம் எடுத்து போட்டுடலாங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஒரு நிமிஷம் அளவுக்காவது ஜீரகம் எண்ணெயில் பொரியணுங்க. ஜீரகம் பொரிஞ்சக்கப்புறம் நம்ம அந்த தட்டி வச்சுருக்கிறோம்ல, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, இது 3ஐயும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கும் போதே உங்களுக்கு வாசனை சூப்பராக இருக்குங்க. கமகமன்னு இந்த வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். இதையும் ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கின உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நீங்கள் போட்டுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போனா இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுவோம்ல, அதனால் கொஞ்சமாக, நிறையா இல்லை, கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிஷ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டால் தான் சாப்பாடுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ வாங்க தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிடலாங்க. இந்த உப்பு போட்டோம்ல ஏற்கனவே, அது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்கு தான் போட்டுருந்தோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். மூடினா தலைகீழ கவுத்தி வைங்க மூடியை, ஏன்னா விசில் வர வேண்டாம். இந்த மாதிரி குக்கரை கவுத்தி வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு இருந்தால் போதும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துட்டு ஒரு 2 தடவை கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடணுங்க. ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்தோம், அந்த பருப்பு இதில் நீங்கள் ஊற்றிடுங்க. நல்லா மசியணும் அப்படின்னா நீங்கள் மசிச்சுக்கோங்க. எனக்கு இந்த இதில் தான் ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் பாதியமாக பருப்பு இருந்தால் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பருப்பில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம தண்ணியே விடலை. பருப்பை வேக வச்சு எடுத்த உடனே நம்ம இதில் மசிச்சு போட்டுட்டோம்ல. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ விட்டுக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் ஓகே, தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வாசனையும் சூப்பராக இருக்குங்க. இந்த பருப்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டுங்க. வாசனை சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதி வர விட்டுட்டுருங்க. வரன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அடுப்பில் ரைஸும் வெந்துட்டுருக்கு, சைடு பை சைடு வரனும் வெந்துட்டுருக்கு. சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான வரன் பாத் ரெடி. நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் பாஜியும் ஊறுகாவும் எடுத்துருக்கேங்க. செம்ம டேஸ்டான வாசனையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி சாம்பார் பருப்பு சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இப்போ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.